சிஇஓ அவரோட ஆளுங்களோட வந்து பாக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப அவருக்கு போன் பண்ணா போனே போக மாட்டேங்குது. இன்னைக்குள்ள அறுவடை பண்ணியே ஆகணும். அது சிஇஓ முன்னாடி பண்ணாதான் அருள் மாமாக்கு அவர் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும். ஆனா இப்ப சிஇஓக்கு போனே போக மாட்டேங்குது. அவர் வருவாரா இல்லையான்னு கூட தெரியல. அடாத வானதி, அவரு கூட இருக்கிற வேற யார் நம்பரும் உங்ககிட்ட இல்லையா? இல்ல மாமா, எனக்கு அவரு மட்டும் தான் தெரியும். அவரு நம்பர் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. அந்த நம்பருக்கு இப்ப போன் போக மாட்டேங்குது. அதான் எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு. அப்புறம் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும் மாமா. வானதி, இப்ப அழுதுட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அடுத்து என்ன பண்றதுன்னு தான் நம்ம யோசிக்கணும். அடுத்து என்ன பண்றதுன்னு தான் எனக்கு புரியல மாமா. அருள் மாமாக்கு வேலை கிடைக்காம போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கஷ்டப்பட்டு உழைச்சது எப்பவுமே வீணா போகாது. அதுக்கு எந்த ரூபத்திலேயாவது கண்டிப்பா ஒரு பலன் கிடைச்சே தீரும். அதை விட்டுட்டு ஏன் இப்படி நீ கண்ணை கசக்கிட்டு இருக்க? இங்க பாரு, எதுவா இருந்தாலும் நல்லதுதான் நடக்கும். முதல்ல அழாத. ஆமா வானதி, கரிகாலன் ப்ரோ சொல்றது உண்மைதான். உழைச்சதுக்கான பலன் கிடைச்சிரும். நீ ஒண்ணு கவலைப்படாத. அருள் ப்ரோவோட சிஇஓ நம்பர் கிடைச்சிருச்சு. நான் அவர்கிட்ட பேசிட்டேன். அண்ணி. என்ன நந்தினி? இப்ப நான் என்ன செய்யணும்? நீங்க அமெரிக்கால இருந்து வந்திருக்கீங்கல்ல, அதனால உங்களுக்கு இப்பவும் அங்க இருக்கவங்களோட கான்டாக்ட் இருக்கும்ல? இருக்கு. அவங்க யார்கிட்டயாவது பேசி அருள் வேலை பார்த்த கம்பெனியை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்களேன். அங்க ஒர்க் பண்றவங்க கிட்ட சிஇஓ ஏன் போன் எடுக்கல, இன்னும் ஏன் வரலன்னு கேட்க சொல்லுங்களேன். நீங்க இது கொஞ்சம் ட்ரை பண்றீங்களா? ஓகே, ட்ரை பண்றேன். பட் இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். அறுவடைக்கு வர நேரமாயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நீங்க வானதி கிட்ட போய் நான் சிஇஓ கிட்ட பேசிட்டேன், அவரு வந்துட்டு இருக்காரு, அறுவடைய ஆரம்பிங்கன்னு சொல்லுங்க. அவங்க அறுவடைய ஆரம்பிக்கட்டும். சிஇஓ இல்லாம அங்க அறுவடை பண்ணா அவங்க உழைச்ச உழைப்பெல்லாம் வேஸ்டா போயிடுமே. இல்ல, அவங்க அறுவடை பண்றத அப்படியே வீடியோ எடுத்து டாக்குமெண்ட் பண்ணி சிஇஓ கிட்ட காட்டிடலாம். இல்லனா அந்த சிஇஓ போன் எடுக்கிற வரைக்கும் அருள் இப்படியே தான் இருப்பான். அப்புறம் அறுவடையும் பண்ண முடியாம போயிடும். சரி, நான் உடனே போய் வானதி கிட்ட பேசுறேன். போலாம்.